ஆமென். அதனாலதான் வார்த்தையை வாசிக்கணும். நான் சொல்லுவேன், சில வசனங்கள்லாம் பைபிள இப்படி உட்காந்து பார்த்து வாசிக்கிறது, முணுமுணுன்னு வாசிக்க கூடாது. சில வசனங்களை வாய் திறந்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஏதாவது சகோதரிகள் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இப்படி தூக்கி பிடிச்சு பைபிளை தூக்கி பிடிச்சு சத்தமிட்டு வாசிங்க. ஹல்லேலூயா. சத்தமிட்டு வாசிக்கணும். எழும்பி நின்று வாசிங்கன்னு சொல்லுவேன். நான் சில நேரத்தில் சோர்ந்து போனேன்னா பைபிள் இப்படி தூக்கி பிடிச்சு எழும்பி நின்று என் அறையே கேட்கிற மாதிரி வசனத்தை சத்தமா வாசிப்பேன். என் இயேசு சொன்னாரு, அப்போஸ்தலரை எடுத்து வாசி, சத்தமா வாசின்னு ஒரு தடவை கர்த்தர் பேசினார். அங்க எப்படி இருந்தது தெரியுமா? நான் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மறைப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று வாசி. முதல்ல முணுமுணுன்னு வாசிச்சேன். ஆண்டவர் சொன்ன சத்தமா வாசி. முதல்ல முட்டி போட்டு வாசிச்சேன். எலும்பி நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு சொன்னேன், கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அன்னைக்கு என் அறையில நான் செஞ்ச பிரதிஷ்டை, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா தாமே வெளியரங்கமாய் உங்களை பலனை பயந்து நிற்போமா? என் கூட சேர்ந்து அந்த ரங்கத்துல நீங்க என்ன செய்றீங்க? மறைவுல நீங்க என்ன செய்றீங்க? வார்த்தையை அனுப்பணும், வார்த்தையை அனுப்பணும், பலவந்தம் பண்ணணும். மனுஷர் சொல்ற வார்த்தை அல்ல, உங்க வார்த்தையை பலவந்தம் பண்ணி அனுப்புங்க. எதிர்மறையான சூழல்கள் என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை பலவானாய் மாற்றுவதற்காக, என்னை பராக்கிரமசாலியாய் நிறுத்துவதற்காக. நல்ல ஒரே நிமிஷம் அந்நிய பாஷைகள்ல மதுரே நல்ல கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசலாமா? ஒரே நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே நிமிடம் அசைய வேண்டாம். இருக்கிற இடத்துல கைகளை தட்டியோ, கைகளை உயர்த்தியோ, கைகளை அசைச்சோ, முழங்கால் படினுமோ, எப்படி உங்களுக்கு கர்த்தரை உயர்த்தணும்னு தோணுதோ, நல்லா உங்க சத்தம் உங்க காதுகள்ல விழுற மாதிரி நிறுத்தாம பேசுங்க, நிறுத்தாம பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். The one who speaks in tongues strengthens himself. நீங்களே உங்களை பலப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு வழி அந்நிய பாஷை. நீங்களே உங்களை கட்டணும்னா அதுக்கு ஒரு வழி அந்நிய பாஷை. பேசுங்க, வாய்களை திறந்து பலவந்தம் பண்ணு, பலவந்தம் பண்ணு. ஏலியே, ஏலியே அசதியா இருக்காத, அசதியா இருக்காத. மனிதர்கள் சொல்லுகிறதை நம்பாதே, கேட்காதே, அதை ஏற்றுக்கொள்ளாதே. நாங்க உலர்ந்து போனோம், எங்க நம்பிக்கை அற்று போச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், இல்ல, அவங்க ஒரு சேனையா நான் எழுப்புவேன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்லுவதை சொல்லுவதற்குத்தான் உங்களுக்கு உதடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தது அவர் சொன்னதை அறிவிப்பதற்காக. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. ப்ராஃபசி ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இன்றைக்கு நம்முடைய சபையின் மேலே, குடும்ப தலைவிகளின் மேலே, குடும்ப தலைவர்களின் மேலே, வாலிபர்களின் மேலே. உன் பிள்ளையை குறித்து வேறொருவன் சொல்லுவது நடப்பது. உன் பிள்ளையை குறித்து நீ சொல், நீ சொல். கர்த்தர் சொன்னதை சொல். சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் நீ சொல்லு. நீ கபாதர பலவந்தம் பண்ணு, பலவந்தம் பண்ணி ஏறு, ஏறு, ஏறு. திரும்பாதே, திரும்பாதே. கூட்டத்தை கண்டு திரும்பாதே, பிரச்சனையை கண்டு திரும்பாதே, எதிர்மறையான சூழலை கண்டு திரும்பாதே. எகிப்துக்கு போயிடலான்னு யோசிக்காத, திரும்பி போயிடலான்னு யோசிக்காத சகோதரி. ரீகா பாபா பாஷிகா என்ன கிடைச்சிச்சு, நம்ம போயிருவோம், நம்ம போயிருவோம்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், இல்ல, பலவந்தம் பண்ணு. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். கர்த்தருக்கு சில வைலண்டான வாலிபர்கள் தேவை. கர்த்தருக்கு சில வைலண்டான வாலிப பெண்கள் தேவை. கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தர் சில வைலண்டான பலவந்தம் பண்ணுகிறவர்களை தேடுகிறார். பாவம் வரும் பொழுது முட்டி தள்ளி ஏறுகிற வாலிபனை தேடுகிறார். அசுத்தம் வரும் பொழுது முட்டி தள்ளி ஏறுகிற வாலிபனை தேடுகிறார். பாவ உணர்வு வரும் பொழுது அதை உதைத்து உதறி தள்ளி மலை மேல் ஏறுகிறவனை தேடுகிறார். கர்த்தர் தேடுகிறார். பலவந்தம் பண்ணுகிறவன் உண்டா? இந்த திருச்சபையில் பலவந்தம் பண்ணுகிறவன் உண்டா? பலவந்தம் பண்ணுகிறவள் உண்டா? சோதனையை கண்டு திரும்பாதே, திரும்பாதே. சிங்கத்துக்கு ஒப்பான தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ எழும்பி நில், எழும்பி நில், காரூன்றி நில். எதற்கும் பின்னடையாத சிங்கத்தை போல. பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? பலவந்தம் பண்ணு. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? பலவந்தம் பண்ணு. சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறதா? பலவந்தம் பண்ணு.
மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியோ உற்சாகம் உள்ளது.